சிந்தாமணியை பற்றா பேசுகிறேன். அழகப்பா பல்கலை சமுதாயம் வானொலி 90.8 கேளுங்க கேளுங்க கேட்டுக்கிட்டே இருங்க. வானொலி கேட்ட எல்லாருக்கும் வணக்கம். நான் வேளங்குடியிலேருந்து வந்திருக்கேன். அப்பத்தா, அப்போல்லாம் இந்த சளி பிடிச்சா நாட்டுக்கோழி ரசம் வச்சு கொடுத்தா நல்லதுன்னு சொல்லி வச்சு கொடுப்பீல்ல, அந்த நாட்டுக்கோழி ரசம் எப்படி வைக்கணும்னு சொல்லுங்க. கோழியை நல்லா நறுக்கி அலசி புழிஞ்சுக்கிட்டு எல்லாம் மண்ணி வெட்டிக்கிட்டு எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு சட்டியை காய வச்சு நல்லா நிறையா எண்ணெய் ஊற்றி சின்ன வெங்காயம் நிறையா நறுக்கணும். பெரிய வெங்காயமே உபயோகப்படுத்தப்படாது. சின்ன வெங்காயத்தை நறுக்கி கொட்டி தக்காளி, பட்டை, இலை, கிராம்பு எல்லாத்தையும் போட்டு தாளித்து விடணும். தாளித்து விட்டு இந்த கறியையும் எலும்பு எல்லாத்தையும் வெட்டி வாங்கிடுவோம்ல, எல்லாத்தையும் அள்ளி போட்டு நல்லா வேக விடணும். வேக விட்டுட்டு திறக்கி விட்டு ஒரு சட்டியில் தண்ணி காய வைக்கணும். இங்கிட்டு காய வச்சுப்புட்டு அதையும் தூக்கி அதில் ஊற்றி வேக விடணும். இப்போ குக்கர்லாம் வைக்கிறது, குக்கரில் தூக்கி வேக வச்சு ஊற்றணும். வேக வச்சுப்புட்டு அப்புறம் மிளகு, சீரகம், சோம்பு எல்லாத்தையும் அரைச்சி போடும். ரசமாக தண்ணியாக வைக்கணும். ரசம் கொஞ்சமாக இல்லை, முதல்ல உள்ள தூண்டு சோம்பு தூளும் மல்லித்தூளும் கொஞ்சோண்டு மிளகாத்தூள் உரைக்கும்ல, அதை போட்டு கொதிக்க விட்டுறணும். வேக விட்டு நல்லா வெந்த பிறகு மறுபடியும் மிளகு, சீரகம், சோம்பு, சின்ன வெங்காயம், பூண்டு எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அடிக்கணும். அடித்து நம்ம ரசத்துக்கு தண்ணி எம்பிட்டு உண்டனை வேணுமோ அந்த அளவு ஊற்றி வேக விட்டுறணும். முதல்ல மல்லித்தூளும் மிளகாத்தூளையும் போட்டு வேக விட்டுறணும். நல்லா வெந்த பிறகு இதெல்லாம் அடித்து கடைசியாக இறக்க போகையில் நல்லா வெந்த பிறகு 4 விசில் 5 விசில் வைக்கணும். குக்கரில் இப்போ வைக்கிறது. அப்புறம் இறக்க போகையில் அதை தூக்கி ஊற்றி இறக்கி மூடி வச்சிடணும். தண்ணியாக ரசம் வேணும்னா ஒரு சொலை புளி ஊற்றிக்கலாம். தக்காளி நிறையா போட்டால் புளி வேண்டாம். அவ்வளோதான் நாட்டுக்கோழி ரசம். பட்டை, இலை, கிராம்பு, தக்காளி, வெங்காயம், வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிக்கணும். அப்புறம் இறக்க போகையில் பூண்டு, சின்ன வெங்காயம், மிளகு, சீரகம் உண்டணும் எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்சியில் போட்டு நல்லா அடிக்கணும். நல்லா உள்ளத்தி தண்ணி ஊற்றியே நல்லா நைஸாக அரைக்கணும். அரைச்சி போட்டு எல்லாம் வெந்து இறக்க போகையில் உப்பும் போட்டுருணும். அதில் வெந்த பிறகு இதை தூக்கி ஊற்றி இறக்கி மூடி வைக்க வேண்டிய ரசம். நம்ம வேணுங்கிற அளவு வச்சுக்க வேண்டியது. உச்சி வர புகழ் இருக்கு, கொட்டி வச்ச அழகு இருக்கு, காரக்குடி கதைய கேளுங்க. இதை நம்ம வானொலி நிகழ்ச்சியில் மட்டும் இல்லாமல் ஐரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட் இதில் கூட நீங்கள் கேட்டு எப்போ உங்களுக்கு எந்த சந்தேகம் வந்தாலும் அதில் போய் நீங்கள் கேட்டு கூட பயனடையலாம். நேயர்களே, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி. நன்றி.